இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிலே தடுமாறிட்டு இருக்கும்போது 3ஆம் நூற்றாண்டிலேயே ஒவ்வொரு மாதம் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு இந்த கோயில்ல செதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, காசு இருந்தா காசிக்கு போங்க, காசு இல்லைன்னா இந்த கோயிலுக்கு போங்கன்னு கிருபானந்த வாரியரே சொல்லியிருக்காரு. விடங்கி முனிவர் ஒரு நாள் தவம் செஞ்சிட்டு இருக்கும்போது அரக்கன் வந்து தொந்தரவு செய்யறாங்க. அதனால மனமுருகி முனிவர் காசி விஸ்வநாத சுவாமியை வேண்டாரு. விஸ்வநாதர் தன்னோட வடுகநாத பைரவரை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பைரவர் அரக்கனை கொன்னுறாரு. அரக்கனை கொன்ற இடம் என்பதனாலேயே பெயர் மருவி கொன்ற இடம் குண்டடமா மாறுது. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க குண்டடம் கொங்கு வடுகநாதர் கோயிலுக்கு தான் வந்திருக்கும். இன்னொரு வரலாறு இருக்கு. பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி கொங்கு நாட்டில இருந்து சேர நாட்டுக்கு வியாபாரி ஒருத்தர் மிளகு மூட்டை ஏத்திட்டு போகும்போது அப்ப ஒரு முதியவர் மிளகு கேட்கும் போது மிளகு இல்லை என்று பொய் சொல்றாரு. வியாபாரி பிறகு மன்னனிடம் போய் மிளகை ஒப்படைத்த போது பயிரா மாறிடுது. அதிர்ச்சி அடைந்த வியாபாரி மனமுருகி வேண்ட மீண்டும் மிளகா மாறுது. இந்த உண்மையை உணர்ந்த மன்னர் இங்க வந்து மிளகை வைத்து வழிபட்டு சென்றார். காசி விஸ்வநாதனை இங்க வந்தனால காசிக்கு நிகரான பலன் கிடைக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொகேஷன் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி டெம்பிள் ஸ்டோரிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ பண்ணிட்டு மிளகுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன்.